வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்னான வீட்டுக்கு மாடர்னான ரூஃபிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பண்ணியிருக்க ரூஃபிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார் பார்க்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனில் நமக்கு எப்பயும் போல் 20 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வர மெட்டீரியல் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 20 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வந்துருங்க. பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே தத்ரூபமாக ஓடு மாதிரியே இருக்குங்க ஷீட் ஒர்க்கு. ஸோ இது இன்டீரியரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக பண்ணுறோம். இன்டீரியல் வெதர் ப்ரூஃப் ஷீட்டு ப்ளஸ் வந்து கிளே டைல் அந்த மாதிரி பண்ணுறோம். இங்கே கார் பார்க்கிங் பர்பஸ்னால் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷீட் ரூப் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அதை தாண்டி நம்ம இங்கே கண்டினியூஸாக நம்ம ரூஃபிங் ஒர்க்கில் கொடுக்குற விஷயம் என்னென்னா, ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ரூஃபிங் ஒர்க்கு அப்படியே சூட்டபிள் ஆகணும். ஸோ ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சாக்லேட் ப்ரௌன் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே பேஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருந்தோங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தாண்டி ஒரு சில சின்ன சின்ன கொஞ்சம் மாடர்னான ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெப் டிசைனில் வந்து நமக்கு கிளாஸ் பர்பஸ்க்காக ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சரி எங்களுக்கு ப்ராப்பரான ஆள் தெரியல, எங்களுக்கு ஒரு டிசைனாகவும் மாடர்னாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெப் டிசைனில் கார்னர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு இன்னோவேட்டிவான ஒர்க்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கிளாஸ் பார்க்குள்ளே ரொம்ப மாடர்னாக இருக்குங்க. ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக இந்த ஒர்க் ஒன் பண்ணி கொடுத்தோம். அதை தாண்டி நம்ம இந்த இடத்துல ஷெட் ஒர்க் பண்ணக்குள்ளே நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் பீம் ஆல்ரெடி அங்கே போட்டிருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி நமக்கு போகிறவே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பிளான் வாங்கியிருந்தாங்க கார் பார்க்கிங்க்கு. ஸோ இதை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பீம்ஸ்லாம் அது அவரே போட்டிருந்தாரு. ஸோ அப்படியே நம்ம வந்து கவர் பண்ணி ரூஃபிங் ஒர்க் பண்ணிட்டோம். தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சும்மா ஒரு இனோவேஷனான ஒர்க்குங்க. ஸோ சிலிண்டர் பர்பஸ்க்காக இந்த இடத்துல கிச்சன் ஏரியா வந்து அவுட்டரில் இப்போ மோஸ்ட்லி எல்லா கட்டுற வீடுகள் எல்லாத்துலேயுமே சிலிண்டரை வந்து வெளியில் பாதுகாப்பு கருதி வெளியே வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி பண்ணுங்கிறதுக்காக நம்ம இங்கே பண்ணி கொடுத்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சிலிண்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு இது வந்து டபுள் சிலிண்டர் மாடலுங்க. ஸோ நம்ம 2 பக்கமும் சிலிண்டர் வச்சுக்கலாம். வேணா மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இது ஒரு இன்வெர்ட்டியான ஒரு ஒர்க்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இனோவேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே 4 சைடுமே வந்து வெப் டிசைனுங்க. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து எல்லாமே அப்போலோ ஸ்டீலுங்க. மேலே வரது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வாரண்டி வர மெக்னீஷியம் ரூஃபிங் ஷீட்டுங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் வந்து நீட்டாக ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போலோ ஸ்டீலில் பண்ணக்குள்ள ஃப்ரேம் வந்து நீட்டாக ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே எக்ஸாக்சஸாக இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 feet 1 ஸ்பர்லைனு இன்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அலுமினியம் ஸ்க்ரூவு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பிளேஸில் எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எங்களுக்கு மினிமம் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.